வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யா பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கொய்யாப்பழத்தினுடைய விதைகளில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. கொய்யாப்பழத்தினுடைய தோள்களிலும் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. சொல்லப்போனால் ஆப்பிள் பழங்களோட கம்பேர் பண்ணும்போது கொய்யாப்பழத்தில் புரோட்டீன்கள், நல்ல கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்டுகள்லாம் அதிகமாகவே இருக்குது. அதோடு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தெல்லாம் வளமான அளவில் கொய்யாப்பழத்தில் இருக்குது. இப்போ நம்ம மார்க்கெட்டில் வாங்க போகும்போது ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய ஆனாலும் ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை தான் வாங்குவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கொய்யாப்பழம் நம்ம வாங்கி சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். இவை பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. கூடுதலாக கொய்யாப்பழம் நம் உடலில் சோடியம் மற்றும் பொட்டாசியத்தினுடைய சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உதவி புரிந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆய்வுகளின்படி உடலில் நல்ல கொலஸ்ட்ரால்களுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா அது ட்ரைக்ளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறையிறதுக்கு வழிவகை செய்யும். எனவே இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்படும். நல்ல கொழுப்புகள் மட்டுமே நமக்கு வளமான அளவில் கிடைக்கும். அப்போ ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் எதுவும் படிஞ்சிருக்காது. ஸோ ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும். ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை பராமரித்துக் கொள்வதற்கு, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குது. அதுவும் டயட்ரி ஃபைபர் அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால இது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றை சரி செய்யுது. கொய்யாப்பழத்தை நம்ம மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் மலமிளக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற செய்யுது. எனவே செரிமானம் சீராக நடைபெற வேண்டும் அப்படின்னா, மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கொய்யாப்பழம் கிடைக்கக்கூடிய சீசனில் தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம். உங்களுக்கு கடுமையான மலச்சிக்கல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் சரியான மலமிளக்கியாக உங்களுக்கு செயல்பட்டு குடல்களில் இறுகி போயிருக்கக்கூடிய மலத்தை உங்களுக்கு வெளியேற்றிவிடும். இப்போ நம்ம ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுறோம். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் கொய்யாப்பழத்தில் செரிமானம் சத்து நிறைந்திருக்கு, அதாவது நார் சத்து நிறைஞ்சிருக்கு, அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமானம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகம் இருக்குது. உடலில் விட்டமின் ஏ சத்து குறைவாக இருந்தால் தான் அது கண்களில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட வேண்டியது அவசியம். இது விட்டமின் குறைபாடு உங்களுக்கு நிவர்த்தி பண்ணிட்டு விட்டமின் ஏ சத்தை பூர்த்தி பண்ணிட்டு கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். ஸோ நீங்கள் இந்த கண் பார்வை மங்கலாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள், கண்களில் புரை ஏற்படுவது, மாலை கண் நோய் ஏற்படுவது, ஏஎம்டின்னு சொல்லக்கூடிய மாகுலர் டீஜெனரேஷன், இந்த மாதிரி கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு கண் பார்வை கூர்மையாக்கப்பட்டு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமலும் தடுக்கப்படும். அதுக்காக தான் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியமான சருமத்தை பராமரித்துக் கொள்வதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழத்தில் புரோட்டீன் உள்ளிட்ட பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளோட சருமத்தை மேம்படுத்தக்கூடியது. கொய்யாப்பழத்தில் குறிப்பாக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால இது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் இருக்குங்க இல்லையா, அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள், இது அத்தனையுமே வெளியேற்றிட்டு கோலோஜன் உற்பத்தியை நம்மளோட சருமத்தில் நமக்கு ஊக்குவிக்கும். கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் பொழுது ரத்த ஓட்டம் சருமத்தில் சீரான அளவில் இருக்கிறதால நமக்கு எந்த விதமான முக சுருக்கங்கள் இருக்காது. இளமையான தோற்றம் தான் நமக்கு கிடைக்கும். அதே போல் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த முகப்பொருட்கள் ஏற்படுவது, கண் கருவளையங்கள் ஏற்படுவது, கரும்புள்ளிகள் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். மன அழுத்தம் குறைந்து போவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கீங்க, அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் இருக்கீங்க, குறிப்பாக உங்களுக்கு அந்த மனப்பதட்டம் படபடக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகள் மற்றும் தசைகளை ரிலாக்ஸ் அடைய செஞ்சு மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். இப்போ மன அழுத்தமாக இருக்கும்போது நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும். அந்த இறுக்கங்களை தளர்த்துவதற்கு மெக்னீசியம் சத்து ரொம்ப
முக்கியம். அந்த மெக்னீசியம் சத்து கொய்யாப்பழத்தில் இருக்கிறதால நரம்புகள் இறுக்கங்கள் தளர்த்தப்படும். அதன் மூலமாக நரம்புகள் வழியே ரத்த ஓட்டம் சீரான உடலுக்கு பாய ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். தசைகளிலும் உங்களுக்கு இறுக்கங்கள் இல்லாமல் ரிலாக்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த தலைவலி ஏற்படுவது, மனம் பதட்டமாகவே இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நலமோடு இருக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வேலையை புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செய்கிறதுக்கு உங்களுடைய உணவுகளை கொய்யாப்பழத்தை சேர்த்துக்கொள்வது நல்லது. சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொய்யாப்பழம். அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொய்யாப்பழத்தை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிட்றது மிகவும் நல்லது. ஏன்னா கொய்யாப்பழம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத ஆய்வுகளை குறிப்பிட்றாங்க. இதுக்கு காரணம் கொய்யாப்பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்குது. அது கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய உணவு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியில் சேருது அப்படின்றதால சர்க்கரை நோய் வரக்கூடிய அபாயத்தை நமக்கு கொய்யாப்பழம் தடுக்கும். அதிலும் கொய்யாப்பழத்தினுடைய இலைகளை நீரில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வடிகட்டி அந்த தண்ணியில் ஒரு டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு குறைவதாக சமீபத்திய ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க. மேலும் இது குறித்து இன்னும் நிறைய ரிசர்ச் தேவைப்படுது அப்படின்றதையும் நமக்கு குறிப்பிடுறாங்க. அதாவது இருப்பினும் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா கொய்யாப்பழம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறதாக தெரிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் கொய்யாப்பழத்தினுடைய தோல் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃப்ரக்டோஸ் தான் அப்படின்றத ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க அந்த தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கப்பட்டு நன்மைகள் கிடைக்கும். ஸோ கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.